ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்து கிட்ட எப்படியோ ஒரு வழியா அந்த பிஏவை ரோகிணி கோத்து விட்டுட்டாங்க. இவ்வளோ நாளா நமக்கு பண்ண டார்ச்சருக்கு முத்துக்கிட்ட போய் பயங்கரமா வாங்கிக்கிட்டோம். நம்மளை பத்தி முத்துக்கிட்ட சொல்ல போறேன்னு போய் சொல்லி முத்து கோவப்பட்டு நல்லா வெளுத்து வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு சைடு இங்க ஸோ மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போன பொண்ணு ஸோ வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு முத்து வீட்டுக்கு போறாரு, அதாவது ஷெட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட நேரில் பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் அங்க செல்வமும் வராரு. வடா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா முத்தம், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போர் அடிக்குது, ஏதோ நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்த வேலையை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன், கவலைப்படாதடா முத்து, மாசம் மாசம் டியூலாம் கட்டிடுவேன், இந்த மாசத்துக்கான டியூ இதாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ இதை நீயே அங்க கட்டிடலாம் இல்லடா அப்படின்னு. சரி போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தே கட்டிக்கலாம்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை உள்ள வைக்க சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கா குழந்தை எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மீனாவும் வந்துடுறாங்க. மீனா வந்த உடனே இங்க என்ன மீனா கிருஷ்ண பார்த்து நீ வழியில பேசுனியாமே அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், நானே நைட்டுக்கா இந்த விஷயத்த உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, உன்னை அம்மா வழியில எனக்கு கிறிஷ்கிட்ட பேசும்போது பார்த்துருக்காங்க போல இருக்கு, அதனால வீட்டுல வந்து பயங்கர கலாட்டையே பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை மீனா, ரோகிணி ஆகாதப்போ கிறிஷ்கிட்ட மட்டும் எதுக்கு பேசணும், ரெண்டு பேருக்கும் அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டு போகுது, அப்புறம் உங்ககிட்ட கிருஷ்ண பழக விட்டுட்டு அந்த ரோகிணி ஏதாச்சும் பிளான் பண்ணி அவங்க மகனுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதான், அதை வச்சு அம்மா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவன் சின்ன குழந்தை வழியில் வந்துட்டு இருந்தான், அப்போ பார்த்து எப்படி பேசாமல் போக முடியும், அப்புறம் அவன் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டானா, ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம பேரையோ சொல்லிட்டு இருந்தவன், நம்ம மேலே பாசமாக இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைய எப்படி பார்க்காம போக முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் அவனை பார்க்கும்போது அங்கே யாரும் கிடையாது, அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் விடுமீனா, அதெல்லாத்தையும் நான் பார்த்து சமாளிச்சிட்டேன், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதுக்கோசமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமனா இன்னொரு காமெடி ஒன்று நடந்துச்சு. மனோஜ் பொண்ணு பார்க்க போனால அந்த பொண்ணு அவனுக்கு தங்கச்சி முறையாச்சான், மனோஜ் அண்ணன் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் இந்த கதையை எங்களுக்கு சொல்லாமே மறைச்சிட்டான். ஒரு நாள் லெட்டா அப்படி இருக்கிறப்போ சொன்னான், ஆனால் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு என்னோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போச்சு மீனா. பொண்ணு என்னமோ ரொம்ப சூப்பராக இருக்கு மீனா, நான் என்ன பண்ணுறது, தங்கச்சி ஆயிடுச்சு, இல்லைன்னா மனோஜுக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பார்க்க என்ன மாதிரியே இருக்கு மீனா, நல்லா என்ன மாதிரியே வாய் பேசுது, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்திருக்கோம், ஏன் நம்ம அம்மாவுக்கு ஏற்ற மருமகளாக இருந்திருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க விடுங்க பார்த்துக்கலாம், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, உங்கள் அண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்துக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு. மீனா மீனா அது தங்கச்சி மீனா அப்படின்னு சொன்னதும், சரிங்க நான் இன்னும் பேசலை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. முத்து நீ பேசாமல் அமைதியாகவே இருந்துக்கலாம், கதை சொல்ல போகிறேன்னு சிஸ்டர் கிட்ட நல்லா வாங்கி கட்டிகிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த பிஏ வந்து நிற்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. மீனாவுக்கு யாருன்னு தெரியுது, ஏற்கனவே கிருஷ்ண கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு முறை பணம் கேட்டு மிரட்டினான் இல்லையா, ஸோ இப்போ வந்து ரோகிணி பற்றின விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஸோ அதுலேருந்தே முத்துவும் கெஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பற்றின உண்மை தெரிஞ்சதெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா அவளை பற்றின விஷயத்த எங்ககிட்டே சொல்லிட்டு நாங்கள் அதிர்ச்சியில் பதறி அடித்து ஓட தானே செய்யணும், உனக்கு என்னடா நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு பயங்கர கோவம். ஏதாச்சும் பார்த்து பண்ணலாம், வாங்க சார் உள்ளே வாங்க, அதில் கண்டிப்பாக மச்சான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி விட்டுரும்போது பின்னாடியே முத்து போகும்போது அவர்கிட்ட பயங்கரமாக தொடப்பு கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விடுறாங்க. ஆக்சுவலி முத்துக்கு பதிலாக மீனா போயிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், பயங்கரமாக பொழந்து கட்டியிருப்பாங்க. ஸோ முத்து தொடப்பு கட்டி எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக வேலைன்னு வெளுத்துட்டாரு. அவர் அப்படியே நொந்து நூலாகி வெளியில் வராங்க. மீனாவுக்கு பயங்கரமான சிரிப்பு. ஏதோ வேணும்னு சொன்னீங்க போதுமா அப்படின்னு கேட்கவும், அண்ணன் முத்து போதும் முத்து எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. இன்னொரு தடவை இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அப்படியே திரும்பி பக்கமாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுமோ அந்த பிஏ ஒரே ஓட்டம் தான், வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு. பாத்தியா மீனா, ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போன கதையே திரும்பவும் வந்து சொல்லி பணம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணி அடிக்கடிக்க மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தவன் இவனாக தாங்க இருக்கும். அதனால தான் ரோகிணி சொந்த கடையிலே திருடி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கிருஷ்ண கடத்தி வச்சுக்கிட்டு காசு கேட்டது கூட இவனாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து மீனா சொல்கிறாங்க. எனக்கு இவன் வந்து ரோகிணி பற்றி சொல்லும் போதே எல்லாமே தெரிஞ்சிச்சு மீனா, இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கே ரோகிணி மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், சரிங்க எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்கிறது கிளம்பிடுறாங்க.
முத்து நாம போய் சத்யா கிட்ட காசு கட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு செல்வமும் முத்துவும் கிளம்பி நேராக சத்யாவோட ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஸோ இங்கே ரேகாவும் சத்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த டைமில் யாருமே இல்லை, எல்லாரும் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. இவங்களும் அப்போ சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து இதை பார்த்துட்டு அமைதியாக நின்றுடுறாரு, அப்படியே திரும்பி நின்றுக்கிறாரு. அப்போ தான் செல்வம் பார்த்துட்டு என்ன முத்து இதெல்லாம் அப்படின்னு, அவங்களுக்குள்ள அது ஓடுதுடா விடுறா அப்படின்னு சொல்லவும் என்னடா முத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்குது கொஸ்டின் காது கேட்டுருது. அப்போதான் அவங்க பார்த்து விட்ட உடனே சத்யா இருந்துக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. உடனே கை கொள்ளிட்டு வேகமாக வந்து மாமா வாங்க மாமா அப்படின்னு, என்ன சத்யா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இல்லைடா சத்யா அதான் வண்டி அடமான வச்சுட்டு போனார்ல இவர் டியூ கட்டிட்டு போகலான்னு வந்தார், காசு கட்டிட்டு போகலான்னு அப்படின்னு சொல்லவும் அப்படியே மாமா தோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நோட் எடுத்து ஸோ அமௌண்ட் எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஸோ வாங்கிட்டு போன படத்தில் எவ்வளோ கட்டுறாரு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சத்யா வந்து எழுதிட்டு அதுக்கான ரெசிப்பியும் கொடுத்து விட்றாங்க. மாதம் மாதம் இந்த மாதிரி ரெசிப்பி உங்களுக்கு கொடுத்துருவோம், இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வச்சுருந்து கடைசியில் முடியும் போது அமௌண்ட் முடியும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் கிளியர் பண்ணி வண்டி புக்கை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு திரும்பவும் போகிறாங்க. சரி சத்யா போயிட்டு வரேன் நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு மாமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தான் போயிட்டுறதுக்கப்புறமா என்ன சாரி அப்படின்னு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்த்தோமே என்ன அப்படின்னு, நமக்கு இங்கே ஒரு ப்ரைவசியே இல்லை உட்காந்து நிறைய சாப்பிட கூட முடியல, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு. ரேகா ஆஃபீஸ் யார் பார்த்துப்பா, அப்பாவும் வீட்டில் இது ஆஃபீஸ்லேயும் இல்லை யார் பார்த்துப்பா அப்படின்னு, அதெல்லாம் மேனேஜர்கிட்ட சொல்லிடலாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கூட்டிகிட்டு சத்யாவை வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. சத்யாவுமே போகிறாங்க. ரேகா கூப்பிட்டதுக்கெல்லாம் தலையை ஆட்டுறாங்க. உண்மையிலே ரேகா மேல இருக்கிற பாசத்துலையும் அவங்க நடந்துக்கிற விதத்தையும் வச்சு தான் சத்யா லவ் பண்ணாங்க, படத்துக்கு கிடையாது. ஆனால் சிந்தாமணி அப்போ தான் அந்த ஆஃபீஸ் வழியாக வராங்க. ஸோ ரேகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க மேலே இருந்து இறங்கி வந்து சத்யா கூட பைக்கில் உட்காந்துக்கிட்டு ரேகா கிளம்புறாங்களா. இதை நம்ம சிந்தாமணி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து போகணும், ரேகா கண் எதுக்கு இவன் கூட உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆக்சுவலி சத்யா அங்கே வேலை செய்கிறாங்கன்னு கூட ரேவதி அதாவது சிந்தாமணிக்கு தெரியவே தெரியாது. அப்படியே அவங்க போகும்போது அந்த காரையே ஃபாலோ பண்ணது அந்த வண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து போகிறாங்க. இவங்க கிளம்பி அப்போ தான் வந்துட்டு எங்கே போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லவும் அப்படியே எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போ அப்படின்னு, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஆச்சு இப்படி எங்கேயாச்சும் போய் உட்காந்து பேசினா தானே அப்படின்னு சொல்லவும் சரி பக்கத்தில் இருக்க பார்க்கு எங்கேயாச்சும் போ அப்படின்னு, குழந்தைங்க விளையாடுற பார்க்குக்கா அப்படின்னு சத்யா கேண்டில் பண்ணுறாங்க. சரி வேறு எங்கே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் இந்த வெயில் அப்படின்னு, வேறு எங்கே தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு, வழக்கம் போல் எங்கே ரெஸ்டாரண்ட்டே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்கவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ போயிட்டு ஜூஸ் சொல்கிறாங்க முதல்ல. அப்புறம் இப்போ தானே சாப்பிட்டோம் சரி இது சூப் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் உங்களுக்கு ஓகே என்ன குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிடுறாங்க. சரி ஒரு சூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜூஸுமே ஒன்று போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்யாவுக்கு ஷாக்காக இருக்குது. சிந்தாமணியும் அங்கே இவங்க எதுக்கு இங்கே கார் நிறுத்தணும் வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு இறங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜூஸும் சூப்பும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஜூஸில் 2 பேரும் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது நம்ம சிந்தாமணிக்கு. இப்போது நேராக உள்ளே போய் நிற்கிறாங்க. உள்ளே போய் நின்ற உடனே இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க நம்ம சத்யா வந்து. இவங்க யாரு எதுக்கு இங்கே வந்து அதாவது சிந்தாமணி எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ தான் இவங்களும் ரேகாவும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவும் என்ன கண்ணு இது அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கே இங்கே அப்படின்னு சொன்னதும் அம்மாவா அப்படின்னு அப்போ தான் சத்யாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறீங்க இவங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு, என்ன இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சத்யாவை பார்த்து ரேகா கேட்குறாங்க. தெரியும், என் அக்காவுக்கு இவங்க எனிமி பூ ஆர்டரில் இவங்க என் அக்காவை எப்பயுமே தரகுறவாக பேசி என் அக்காவை ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இவங்களை நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம். பாத்தியாம்மா உன் வண்டவாளம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை, இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம். ரேகா கண்ணு என்னது இதெல்லாம், நீ எதுக்கு இவன் கூட வந்து இங்கே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை கண்ணு, நான் உங்களை பார்த்தேன் அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு கொஞ்சம் கூட மேனேஜே இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம். நான் உன் அம்மாடி என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு, அம்மாவா இருந்தால் கூட இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா, டவுட்டாக இருந்தால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுருக்கணும், இப்படியா நேராக வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும். இப்போ நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், இவன் எதுக்கு உன் கூட உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. மா
சத்யா நம்ம அப்பாவோடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபு, நானும் அவனும் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ என்ன இப்போ அதுக்கு கேட்கவும், என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஆமாங்க, நான் அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அப்போது இன்னொரு விஷயமும் நம்ம சத்யா வந்து கேட்குறாங்க ரேகா கிட்ட, அப்பா ஆஃபீஸ்லையா, அப்போது இவங்க தான் உங்களுடைய அம்மானா அவர் உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு இப்போ புரியுது எல்லாமே. அப்போது சத்யாவும் திரு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. வேலை செய்கிறவங்க கூட இப்படி தான் வந்து உட்காந்து ஜூஸ் காஃபி குடிப்பீங்களா, அதுவும் ஒரே ஸ்ட்ரா வச்சு, இல்லை இது தப்பாக தெரியுது, நீ வா முதல்ல ரேகா கண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாமல் எல்லாரும் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னடா என் பொண்ணுன்னு தெரிஞ்சு, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சு அங்கே ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து என் பொண்ணை வளைச்சி போட்டுட்டியா, உனக்கும் உன் அக்காக்காருக்கும் வேற வேலையே இல்லையா, யார் யார் குடும்பத்தில் எப்படின்னு பொண்ணையும் மாப்பிள்ளையும் வலிச்சு போறதே உங்க வேலையா, இவ அக்கா கறி முத்துவ, அதுவும் டிரைவரு இருந்தாலும் பொண்ணே கொடுக்க மாட்டாங்கன்னு ஏதோ உன் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அடுத்து உன் தங்கச்சி போலீஸ்காரன மயக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ இப்போ ஏன் பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணுன்னு வயிறுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கறியா, என்னம்மா என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் சத்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் கோவம் வருது. அப்போ பார்த்து பேசுங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம தான் ஒன்னா ஒரே இதுல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன பேசிட்டு இருக்க நீ சத்யாவை பார்த்து அப்படின்னு, எல்லாம் தெரியும் கண்ணே, இவன் அதுக்கு தான் உன்னை மயக்கி இருப்பான், இங்க பாரு கண்ணே, இவன் இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் இவங்கிட்ட எல்லாம் நீ எதுக்கு வர, இவெல்லாம் சுத்தம் சரியில்லை கண்ணே, இவன் நம்ம லெவலுக்கும் இவங்க லெவலுக்கும் என்ன செட் ஆகும், தர லோக்கல் இவங்கெல்லாம் வேணாம் கண்ணு வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். போது நிறுத்தம்மா, என்னம்மா நீ ஏதோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஆமாம்மா நானும் அவனும் லவ் பண்ணுறோம் தான், இப்போ தான் அவனே என் லவ்வுக்கு அப்செப்ட் பண்ணியிருக்கான், நாங்கள் 2 பேரும் ஜூஸ் குடிக்க தான் வெளியில் வந்தோம், இப்போ என்ன உனக்கு, உன்ன மாதிரி நான் ஒன்று பணக்காரங்க ஏழைங்க இதெல்லாம் பார்த்து நான் லவ் பண்ணலம்மா, சத்யாவை பற்றி சத்யா குடும்பத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணியிருக்கேன், இப்போ தானே புரியுது, அவங்க அக்காவும் அவங்க குடும்பத்தை உனக்கு கண்டாலே ஆகாது, அதனால இப்போ சத்யாவும் உனக்கு பிடிக்கல அப்படி தானே, நீ உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்னம்மா, சத்யா கூட சேர்ந்து வாழ போகிறதுன்னா, அந்த வீட்டுக்கு போய் வாழ போகிறதுன்னா எனக்கு பிடிச்சிருக்குது, நான் போய் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன், உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரேகா கண்ணு வேணாம் கண்ணு, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும் கண்ணு, ஆனால் அந்த குடும்பத்தில் போய் வாடும்போது தான் உனக்கு கஷ்டம் தெரியும், அடுத்த வேலை சோத்துக்கே வக்கீல் அது குடும்பம் அது, நீ போயிட்டு அங்கே இருக்க போறியா, வேணாம் கண்ணு அப்படின்னு. தேவையில்லாத பேசாதீங்கம்மா, எல்லாம் தெரிஞ்சு தானே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப சத்யாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சத்யாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அப்படிப்பட்ட குடும்பம் ஒன்றும் கிடையாது, நாங்களும் நல்லா தான் இருக்கோம், என் அம்மா சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால் அவங்கள நல்லாவே பார்த்துக்க முடியும், அவங்க ஆசைப்படுறதுலாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்படியே வாங்கி கொடுத்துட்டாலும் என் மகன் நாளைக்கு ஒரு கார் வேணும்னு வா, உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமா, வக்கு இருக்கா, மாதம் வாடகை கட்டவே பணம் இல்லாத குடும்பம் நீங்கள், என் பொண்ணுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவம் வந்து ரேகாவும் கேட்குற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி அவங்க ஆளுங்களை வர வச்சு சத்யாவை பயங்கரமாக அடிக்க வச்சுட்றாங்க. ரேகா எவ்வளோ அழுது பார்க்குறாங்க, வற்புறுத்தி ரேகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சத்யாவை பயங்கரமாக அடிச்சிட்றாங்க. அடித்ததுக்கப்புறமா தகவல் தெரிஞ்சு சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்காங்க. வீட்டில் மீனா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு அங்கே எல்லாருமே போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களுடைய அம்மா அருண் எல்லாருமே சீதா எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து இந்த வீட்டில் முத்து மட்டும்தான் போயிருக்காரு. விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள சத்யா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க மொத்த குடும்பமும். இந்த விஷயம் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கும் அருண் மற்றவங்க எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அப்படி தெரிஞ்ச உடனே மீனாவுமே முத்துக்கிட்ட போய் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடித்தது யார் என்னன்னு சொல்லு, நான் இப்போவே உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து அருண் இதாவது நம்ம சத்யா கிட்ட கேட்கும்போது சத்யா வந்து வேறு யாரும் இல்லை, சிந்தாமணி தான் ஆள் வச்சு இப்படி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி எல்லாருக்குமே. சிந்தாமணி அந்த பொம்பளைக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ரேகாவுடைய அம்மா சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. முத்து ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து கிட்ட தான் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு, என்னத்தை பார்த்துப்பீங்க, இதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி எதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவனை அடிக்க பழிவாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். அந்த ரேகாவும் அவ்வளோ லேஸில் சத்யாவை விட்டுற மாட்டா, இதுக்கு தான் ஆரம்பத்திலே வேண்டான்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லியிருந்தா அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், உங்களால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனால் யாருக்கு என்ன பிரயோஜனம், இவனோட வேலையே தானே, எதுக்கு தேவையில்லாத பெரிய வீட்டு வம்பெல்லாம் ஒதுங்கி போக வேண்டியது தானே, லவ் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்தானா, இப்போ பார் எந்த நிலைமையில வந்து நிற்கிறான் அப்படின்னு. சத்யா நீ கவலைப்படாதடா, அந்த பொம்பளை மேலே கேஸை போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு.
முத்து முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய அத்தை இருந்துக்கிட்டு இதை பத்தி பேசி சண்டை போற நேரம் இது இல்லை, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ள. அந்த பொம்பளை ரொம்ப பெரிய ஒரு ரவுடி, அந்த பொம்பளை கிட்ட மோதி உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, வேண்டாம் மாப்பிள்ள. சத்யா இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது ரேகா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்தோடனே சத்யாக்காக அப்படியே அழுகுறாங்க. பார்த்தியா என் தம்பி எந்த நிலைமையில கிடக்குறானு, இதுக்கு தானே ஆரம்பத்திலே எதுவும் வேண்டான்னு சொன்னேன், அவனும் கேட்கல அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸுங்க இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, இப்படி நடந்திருக்கு நான் விட்டுருக்க கூடாது, தப்பு தான், நான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டி அழுகாதீங்க, மன்னிச்சிடுங்க, சத்யாவுக்கு என்ன செலவானாலும் அவனை நான் காப்பாற்றுறேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, எங்கள் மம்மி அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என் மம்மி மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப வந்துடுச்சு. சத்யாவுக்கு கூட அப்போது ரேகாவை பார்த்து முத்து வந்து ரொம்பவே பெருமைப்படுறாரு. அம்மானு தெரிஞ்சும் கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்கும்போது, என் அம்மாவும் என் அப்பாவும் தனித்தனியாக தான் இருக்காங்க, என் அம்மா கூட நான் இருக்கிறது இல்லை, என் அப்பா கூட தான் இருக்கிறேன், எனக்கு சுத்தமாக என் அம்மாவை பண்ணுறது பிடிக்காது, அதனால தான் என் டாடி கூடவே நான் இருந்தேன், இவ்வளோ நாளாக வெளியில் படிச்சுட்டு இருந்து இப்போ தான் நான் வந்தேன், சத்யாவை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டோம், நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஆனால் என் அம்மாவுக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, யார் என்ன சொன்னாலையும் என் அம்மாவே வேணாலும் வெறுத்தாலையும் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன், என் அப்பா கிட்டே நான் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவர் என் பக்கம் தான் நிற்கிறாரு, எனக்கு ஓகே சொல்லிட்டாரு, என் அம்மா என்ன என் அம்மா அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், கவலைப்படாதீங்க சத்யா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா பேசுவோம். பாத்தியா மீனா, எம்மோ இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசினேன், இப்போ பாத்தியா அம்மானு தெரிஞ்சு துணிச்சலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு, சத்யாவுக்கு ஏற்ற பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இந்த பொண்ணு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்பவும் பிடிவாதமாக சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணிட்டு போக போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.